கொரோனாவுடைய தொற்று எப்படி இருக்குன்னா இப்போ முகக்கவசம் சுகாதாரத்துறை இருக்காங்க, அது கட்டாயமாக்கப்படுமா இல்லை எப்படி எந்த லெவலில் இருக்கு? அதாவது 2019 இறுதியில இந்த கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது. கொரோனா, ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக WHO ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது. 2023 மே 5ஆம் தேதி தான் WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாம போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்ப இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸா இருந்தாலும் அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்பவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இப்ப எல்லாரையும் டெஸ்ட் எடுத்தா நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதுல நிறைய எண்ணிக்கையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தின் சார்பில், பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கியவுடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று பூனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேல இருக்கு. அதுக்கு ஒரு 19 மாதிரி அனுப்பணும். 19 மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க.